ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெளியே போய்ட்டு பார்பிக்யூ பண்ண போகிறோம். இந்த வீடியோ இப்போ எடுத்ததா அப்படின்னு கேட்டாதீங்க. இப்போ எடுத்த வீடியோ இல்லை, இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில் போய் நைட் டைமில் பார்பிக்யூ போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ ஃபிஷ், சிக்கன், முத்தபல்லாம் வீட்டில் அந்த ரெசிபிலாம் அப்போ எடுத்து வச்சுருந்ததை உங்கள் கூட ஷேர் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதை ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லா மீனும் நார்மலாக நம்ம கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு மீன் மட்டும் எனக்கு இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. ஸோ அதை இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிவிட்டு மசாலாலாம் அப்ளை பண்ணிவிட்டேன். யூஸ்வலாக நம்ம போடுற மசாலாஸ் தான்: உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சிக்கன் ஃப்ரை மசாலா, இந்த மாதிரி எல்லாமே போட்டு லெமன் ஜூஸோடு நம்ம மிக்ஸ் பண்ணி ஃபிஷ்க்கு அப்ளை பண்ணியாச்சு. அப்புறம் சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா உப்பு, மிளகு தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இது கூட தயிர், அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது மட்டும் தான் நம்ம இந்த சிக்கனுக்கு ஆட் பண்ண போகிறோம். இதில் மிளகாய் தூள் எந்த ஒரு காரணமுமே எந்த ஒரு மசாலாவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். பச்சை மிளகாய், கருவேப்பிலை தான் இதில் அதிகமாக சேர்க்கணும். தயிரும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது என்னோடய சிஸ்டர் ரெசிபி தான். என்னோடய சிஸ்டர் தான் இந்த மாதிரி செய்ய சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு வித்தியாசமாக இருந்தது. இதை செஞ்சுட்டு நல்லா ஊற வச்சிடணும். ஸோ சிக்கன் எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முத்தபல் பண்ணிகிட்ருக்கேன். முத்தபல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த முத்தபலுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் எடுத்துக்கணும். இதை நல்லா நம்ம சுட்டு எடுத்துக்க போகிறோம். நல்லா சுட்டு எடுத்துகிட்டு தோல் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை கட் பண்ணி உள்ள சீடு மட்டும் நம்ம எடுத்துட வேண்டியதான். எடுத்துகிட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு உப்பு, பச்சை மிளகாய் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது கூட என்ன சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர். இது கூட வேணும்னா எள்ளு பேஸ்ட்டு கூட சேர்ப்பாங்க. ஆனால் நான் இப்போ அதெல்லாம் சேர்க்கவே இல்லை. வெறும் தயிர் மட்டுமே சேர்த்தாலே போதும். கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். நம்ம அந்த கத்திரிக்காய் சுட்டு போட்டதுனால நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இது கூட ஆலிவ்ஸும் ஆலிவ் ஆயிலும் மேலே கொஞ்சமாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட முத்தபல் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ நாங்கள் போய் பீச்சில் போய் உட்காந்துட்டு அங்கே பார்த்திங்கன்னா நான் என்னென்ன வீட்டில் தான் இது எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதுக்கு கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் முத்தபல், அப்புறம் சாலட், அது பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ்னட்டு. அதையும் நம்ம சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு எடுத்துகிட்டு போனேன் ஃபிஷ்ஷு கொஞ்சமாக, அப்புறம் ப்ரான்னு, அப்புறம் சிக்கன், இதெல்லாமே மசாலா போட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போது இதை எல்லாமே நம்ம பார்பிக்யூ பண்ணி சாப்பிட போகிறோம். அதில் தான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.